இன்றைக்கு நாம எந்த ஒரு குறிப்பான ஒரு புத்தகத்தை நாம் படிக்க இந்த நாள்ல வரவில்லை. முழுமையாக வேதத்தினுடைய தனித்தனியா மற்ற காரியங்களை படிக்க போவதற்கு முன்பாக ஒரு பொதுவான நாம் வேதத்தை ஏன் படிக்க வேண்டும், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, வேதத்தினுடைய சோர்ஸ் அதாவது மூலம் யார் என்ற இப்படிப்பட்ட சில காரியங்களோடு தான் நம்ம வேதத்தை இன்றைக்கு நம்ம படிக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வேத வசனம் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் ஆல் ஆர் யுனைடெட், அதாவது எல்லாமே இணைந்த ஒரு புத்தகம். உலகத்துல எவ்வளோ புத்தகங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு தனி புத்தகம் எழுதுவாங்க, அதோட முடிஞ்சிடும். ஒரு டைம்ல முடிப்பாங்க, ஒரு ஆத்தர் எழுதுவாங்க, முடிஞ்சிடும். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் பல நூறு ஆண்டுகள் பல விதமான மக்கள், ராஜாக்கள், ஆடு மேய்க்கக்கூடிய மனிதர்கள், மீன் பிடிக்கக்கூடியவர்கள், கூடார தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி பல வெரைட்டி ஆஃப் பீப்புள் எழுதியிருக்கிறார். ஆனாலும் ஒவ்வொரு காலகட்டத்துல அவங்க எல்லாம் எழுதி இருந்தாலும் கூட அதை எல்லாமே ஒரே ஒரு காரியத்தை சொல்லக்கூடியதுதான் இந்த வேத புத்தகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம், ஒரு அதிசயம் என்று சொல்லலாம். 2000 இருக்குது, இன்றைக்கு எனக்கு அது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமா மனிதனால் எழுதப்பட்டதாக இருக்க முடியாது, மனிதனுடைய எண்ணங்களாக இருக்க முடியாது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். சோ பல ஆயிரம் வருடங்களாக எழுதப்பட்ட வேத புத்தகமானாலும் ஏறத்தாழ சொல்றாங்க, வேதாகம அறிஞர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் ஏறத்தாழ 40 பேர் எழுதியிருக்கிறார்கள் இந்த வேதத்தை என்று சொல்லி. அப்படி இருந்தாலும் எல்லாம் ஒரே நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய 66 புத்தகங்களாக நம்ம கையில கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 119 18வது வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று கேட்கிறார் இந்த சங்கீதக்காரர். அப்ப தேவனுடைய வேத புத்தகத்துல அதிசயங்கள் இருக்கிறது, அததான் நம்ம கற்றுக்கொள்ளலாம். பார்க்க வேண்டும் என்றால் ஒரு நேச்சுரல் ஐ, அதாவது நம்முடைய ஊனமான வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்களினால் அதை நாம் காண முடியாது. ஆகவேதான் இந்த இடத்துல சொல்றாரு, என் கண்களை திறந்தருளும். இட்ஸ் a prayer. நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு 2 சீஷர்களோட நடந்து போறார். போகும் பொழுது அவர் யாருமே அவரை பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்படும். ஏன்னா அவரோட சாப்பிட்டாங்க, அவருடைய உபதேசத்தை நேரா கேட்டாங்க, அவரை தொட்டு பார்த்தாங்க, எல்லா காரியமும் இருந்துச்சு. பட் ஆனாலும் கூட அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 24ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. லூக்கால அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 31வது வசனத்துல அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள்.
ரைட், அவ்வளவுதான். சரியா? இதுதான் ரொம்ப அதிசயமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் அதுல 27வது வசனத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அதான் வேதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின அந்த காரியம் நான் அப்படியே போக போக அவருடைய கண்களை திறக்க பண்ணுகிறது. அதே விதமாகத்தான் நம்ம இன்றைக்கும் வாசித்த அந்த வேத வசனம், வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்திருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு தெரியும் வேத பாரகர்கள் என்று சொன்னால் வேதத்தை கரைச்சு குடிச்சவங்க. அதாவது தியாலஜி என்று சொல்லக்கூடிய தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் அக்கு வேர் ஆணி வேறாக எல்லாவற்றையும் படித்து கரைத்து குடித்தவர்கள். அவர்கள் தான் வேத பாரகர், டீச்சர்ஸ், ஸ்கிரைப்ஸ் என்று சொல்லுவாங்க. அவர்களாலேயே அவரை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னால் அது தேவன் நம்முடைய கண்களை திறந்தால் ஒழிய அதை காண முடியாது. அது வரைக்கும் நம்முடைய மனது குருடாக்கத்தான் பற்றும். நிறைய இடங்கள்ல கூட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை நாம் வாசிக்கும் போது உங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படி நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுவார். அதனால மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கண்களிலே இந்த வேதத்தின் அதிசயங்களை நாம் காண முடியும். ஆகவே நாம வேதத்தினுடைய அந்த காரியங்களை நாம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக தான் இந்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். அவருடைய அதிசயங்களை நாம் காண வேண்டும் வேதத்துல. அதுதான் ஸ்டடி. அது மட்டும் இல்ல, இன்னொரு நான் படிக்கிறேன், அந்த பாருங்க. 2 அதிகாரம் 15வது வசனம் படிங்க சைரஸ். ரிப்பீட் பண்ணுங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். இல்ல நான் படிக்கிறேன் பாருங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தி ஜாக்கிரதையாயிரு. ரொம்ப, அதாவது தேவனுடைய மக்களா இருக்கக்கூடிய நாம தேவனுடைய வேதம் ரொம்ப அற்புதமானது, ரொம்ப அதிசயத்தை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். ஒவ்வொரு காலகட்டத்துல தேவன் தன்னுடைய விருப்பத்தை அப்படியே ஒரு ப்ரோக்ரெசிவா, ஒரு வரிசையா அப்படியே வெளிப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார். அந்த வெளிப்பாட்டை வேதத்துல தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதான் மிக முக்கியமானது. அந்த வேதத்தை பகுத்து போதிக்க வேண்டும் என்று இந்த வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு பார்த்தோம்னா ஒரு பகுத்து போதிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாத, கையில வேதத்தை எடுத்தவங்க எல்லாம் அங்கங்க ஒண்ணு ஒவ்வொரு வசனத்தை அப்படியே காண்பித்து அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. வேதம் என்பது ஒரு 66 புத்தகங்களை உடையதாக இருந்தாலும் தேவன் ஒரு முறையோடு அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த காரியத்தை ரேண்டமா அல்லது இங்கொன்னு அங்கொன்னு அப்படி படிச்சு நாம ஒரு காரியத்தை வேதத்துல. ஆகவே வேதத்தை பகுத்து இந்த காலத்துக்கு உரியது, இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டது, அது இந்த நேரத்திற்கு எப்படி நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தெளிவாக மக்களுக்கு உணர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்படிதான் சொல்றாரு, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் நீ இருக்க வேண்டும். அதுல இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா.
பகுத்து போதிக்கிறது என்பது தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு காரியம், மனுஷருக்கு முன்பாக அல்ல. நம்ம மனுஷருக்கு முன்பாக நின்று பிரசங்கம் பண்றோம். ஆனா இன்னைக்கு நிறைய பார்க்கும்போது தன்னுடைய சுய விருப்பத்தை, சுயமா இருக்கக்கூடிய காரியங்களை புல்பிட்ல எடுத்து சொல்றதை நம்ம பார்க்கணும். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் அது போல சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும் பொழுது யாருக்கு முன்பாக நாம நிக்கிறோமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். சோ ஆகவேதான் வேதத்தை சொல்லக்கூடியவர்கள் நடுக்கத்தோடும் பயத்தோடும் தேவனுடைய விருப்பத்திலிருந்து நாம் விலகி விடக்கூடாது என்ற ஒரு பயத்தோடு கூட நாம என்ன பண்ணணும், வேதத்தை நாம் மக்களுக்கு முன்பாக பிரசன்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஒருவேளை நம்ம போய் அங்க நிற்கும் போது நம்ம தாண்டா பெரிய ஆளு, நம்ம சொல்றதெல்லாம் இவங்க கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு கர்வம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் சத்திய வேதம் என்பது தேவன் கொடுத்தது. தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார், அதை நமக்கு பேச சொல்லி இருக்கிறார். அந்த காரியத்தை தான் நம்ம பேசணும். சோ ஆகவேதான் இந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நீ நிற்கும்படி ஜாக்கிரதையா அப்படின்றது. சோ அதனால நம்ம வேதத்தை பகுத்து போதிக்கணும். எல்லா காலத்திலேயும் எப்படி, எந்தெந்த சூழ்நிலையில எப்படி இருந்தது என்பதை கவனமாக. அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணணும்னு சொன்னா, ரொம்ப நம்ம வேதத்துல அதிகமாக உட்கார்ந்து அதிகமாக கடினமாக ஒரு உழைப்பு நமக்கு அவசியம். எப்படி ஒரு வேலைக்கு போனோம்னா கடின உழைப்புக்கு நாம் அழைக்கப்படுகிறோமோ, அதே விதமாக வேதத்தை படிப்பதுல ஒரு கடின உழைப்பு நமக்கு அவசியம். அப்பொழுதுதான் வேதத்துல அங்கேயும் இங்கேயும் தேவன் எப்படி இவைகளை எல்லாம் பிணைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முக்கியமானது அது. சோ அதற்குதான் வேத பாடம் என்பது ஏதோ ஒரு நாளைக்கு எழுந்து காலையில திடீர்னு ஒரு போர்ஷன் அப்படியே படிச்சுட்டு டக்குன்னு அதை அப்படியே எடுத்து போயிட்டு அப்படியே பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்றத இது கிடையவே கிடையாது. அப்படி செஞ்சாங்கன்னா அது தேவனுக்கு முன்பாக ஜாக்கிரதை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம். எனக்கு தெரியும், 4 வசனம் தெரியும், 10 வசனம் தெரியும், அப்படி போய் டக்குன்னு ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் அது தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிற்காத ஒரு காரியமாக காட்சி. சோ ஆகவே நாம தேவனுக்கு முன்பாக நிற்பதற்குரிய அந்த தகுதியோடு, அந்த உத்தமத்தோடு வேத வசனங்களை பகுத்து நாம் போதிக்க வேண்டும். அதுல நமக்கு எந்த பெருமையும் கிடையாது. நான் நிறைய படிச்சுட்டேன், எனக்கு நிறைய தெரியும் ஏன்னு சொன்னா, தேவன் கொடுத்ததை, தேவனிடத்திலிருந்து நாம் எடுத்ததை நாம் கொடுக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம ஒரு கடனாளிகளை போல செயல்படுகிறோம். தேவன் கொடுத்தால் அதை நாம் அப்படியே கொடுக்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்ற, ஒரு இடத்துல சீஷர்களுக்கு சொல்லுவாங்க, காசு வாங்குறோம், காசு எதிர்பார்க்கிறோம். அது முக்கியமானது. ரெண்டாவது, இப்ப பொதுவா இந்த காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். சங்கீதங்கள்ல ஒரு சங்கீதம் இருக்கு, ரொம்ப விசேஷமான ஒரு சங்கீதம் இருக்கிறது, பார்க்கலாம் நம்ம. சங்கீதம் 19 எடுத்துங்க. சங்கீதம் 19ல முதல் 6 வசனங்கள் படிக்க வேண்டாம், நல்லா அதை பார்த்துக்குங்க. கர்த்தர் இந்த பூமியிலே தம்மை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணக்கூடிய ஒரு வேதபாகம் இந்த சங்கீதம். இதுல என்ன சொல்றாரு பாருங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. சோ அது மட்டுமல்ல, அவைகளுக்கு என்ன சொல்லப்படுவது இல்லையா, அங்க பாருங்க 3வது வசனத்துல, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது என்று சொல்லுகிறார். அது பேசுறது இல்ல, வாயை திறந்து நேச்சர். அதாவது இதுதான் இந்த 6வது வசனத்துல 6 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, தேவன் இயற்கையில் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் அது முக்கியமான ஒரு காரியம். தேவன் என்ன பண்ணிருக்கிறார், ஆதியில தம்மை இயற்கை, உலகத்தின் படைப்பு, அந்த படைப்பில் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ இது காட்ஸ் ரெவலேஷன்.
எப்படி ரெவலேஷன் சொன்னா இன் கிரியேஷன், அதாவது தேவனுடைய படைப்பில் தம்மை வெளிப்படுத்தின ஒரு காரியம். ரொம்ப மிக முக்கியமானது. இதை குறித்து நாம வாசிக்கும் போது ஒரு இடத்துல புதிய ஏற்பாட்டுல ஒரு காரியம் அதற்கு இருக்கிறது. அது என்னன்னு பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம். எல்லாரும் தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க. இது உங்க ஃபியூச்சருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க தேவனுக்கு பயன்படுத்தப்படுவதற்கு முக்கியமா இருக்கும். சோ அதனால குறிப்பெடுத்துங்க, காதுல கேட்டு விட்டுறாதீங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லம், தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற் தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. போதும். ரொம்ப அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. நிறைய நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். பட் இதுல என்ன சொல்லியிருக்கு பாருங்க, 13வது வசனத்துல, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதான் நம்ம சங்கீதத்துல படிச்சோம் பாத்தீங்களா, இயற்கையில் தேவனுடைய வெளிப்பாடு அல்லது கிரியேஷன், அதாவது அவருடைய படைப்பில் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ ஆகவே சில பேர் இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்னையும் கேட்டிருக்காங்க, சுவிசேஷமே கேட்காம ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் தேவன் எப்படி அவனை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி. இந்த வசனம் என்ன சொல்றது பாத்தீங்களா நீங்க? நம்ம ரோமர்ல இருக்கக்கூடியது, போக்கு சொல்ல இடமில்லை. எந்த ஒரு மனுஷனும் எனக்கு தெரியாது, எனக்கு தேவனை தெரியாது, எனக்கு தேவனுடைய காரியங்களை குறித்து தெரியாதுன்னு சொல்லுவதற்கு ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் ஜட்ஜ்மெண்ட் தேவனை குறித்து சொல்லும்போது வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதியுள்ள நியாயாதிபதி. எந்த ஒரு மனுஷனையும் அநியாயமா அவர் நியாய ஸ்தானத்துல நிறுத்த மாட்டார். சோ ஆகவே என்ன சொல்றாரு அந்த இடத்துல? என்ன சொல்லி இருக்கிறாரு? அந்த வசனத்தை நம்ம படிச்சோம்னா இன்னும் முக்கியமா மனிதர்களை குறித்து அவர் சொல்லும் போது, தேவனை அவர்கள் அறிந்தும், அந்த வசனத்துல பாருங்க எப்படி இருக்கும், 21வது வசனத்துல, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இதுதான் விஷயமே. தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தவில்லை, ஸ்தோத்திரிக்கவில்லை. ஆகவே அவருடைய இருதயம் இருளா போயிடுச்சு. இருளா போனதுனாலதான் அவங்க தேவனை பலவிதமான உருவங்களுக்கு தங்களுக்கு விருப்பமானவை போல உருவாக்கி கொண்டாரு நம்ம பார்க்கணும். சோ அதுதான் இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கும்போது, தேவன் தம்மை இயற்கையான படைப்பிலே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். யாரும் அதுல தேவன் தான் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று அந்த வேதம் சொல்லுது, ரோமர். சோ ஆகவே யாரும் குறை சொல்ல வழி கிடையாது. தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். இரண்டாவது, இது ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டுக்கு என்ன ஒரு பெயர் கொடுக்கலாம்னு சொன்னா, ஒரு ஜெனரல் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவான ஒரு வெளிப்பாடு, எல்லாருக்கும் உரியது. இதுல கிறிஸ்தவங்க கிடையாது, முஸ்லிம்னு கிடையாது, இந்துன்னு கிடையாது, எந்த மதத்தையும் சார்ந்தவர்களுக்கு கிடையாது. இது மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பொதுவான வெளிப்பாடு. இரண்டாவது, 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நான் சுருக்கமா சொல்றேன், ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சோ அது 2 வெளிப்பாடு. ஒன்று பொதுவான வெளிப்பாடு, இரண்டாவது வேதம் என்று சொல்லுவது ஸ்பெஷல் ரெவலேஷன்.
விசேஷமான ஒரு வெளிப்பாடு. இது எல்லாருக்கும் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சு. இந்த விசேஷ வெளிப்பாடு எல்லாருக்கும் தேவன் தரவில்லை. பொதுவான வெளிப்பாடு உலகத்தின் ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு. So nobody can say that I do not know God. தேவனை நான் அறியவில்லை என்று சொல்ல ஒருவராலும் முடியாது. ஆனால் இந்த ஸ்பெஷல் வெளிப்பாடு என்பது எதற்காக என்று சொல்லும் பொழுது, தேவன் என்ன பண்றாரு, தனக்கென்று ஒரு ஜனக்கூட்டம் இருக்க வேண்டும், ஒரு ஸ்பெஷல் பீப்புள் இருக்க வேண்டும். அந்த மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய வேதத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவனுடைய வேதம் எதற்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த வேதத்துல தேவன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். வேதத்துல தேவன் தன் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். சோ அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். சோ அப்ப இந்த இடத்த இந்த வேதம் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரிந்ததெல்லாம் இஸ்ரவேல் ஜனம், ஆபிரகாமின் மூலமாக உருவான ஒரு காரியம் தான் நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு தெரிந்ததெல்லாம். ஏன்னா அவங்கதான் தேவனுடைய ஸ்பெஷல் பீப்புள். சோ ஆகவே அவர்களிடத்திலே தேவன் வேதத்தை கொடுக்கிறார். சோ திஸ் இஸ் a special revelation. சோ ரெண்டு விதமான ரெவலேஷன். ஒன்னு ஜெனரல், காமன், பொதுவானது. இரண்டாவது விசேஷமான ஒரு வெளிப்பாடு. கர்த்தர் என்ன பண்றாரு, தன்னை இந்த வேதத்தில் வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ அதன் இவர்களுக்கு வெளிப்படுத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இவர்கள் மூலமாக இந்த ஸ்பெஷல் காரியம் எல்லாருக்கும் போனோம். இப்ப நம்ம சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம். சுவிசேஷம் சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, விசேஷ செய்தி, நற்செய்தி நம்ம பொதுவா சொல்லுவோம். பட் ஆனா விசேஷ செய்தி அதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஸ்பெஷல், விசேஷ செய்தி. சோ இந்த ஜனங்கள் மூலமாக இந்த விசேஷ செய்தி அந்த ஜனங்களுக்கும் மத்தியில ஆசீர்வாதமா இருக்கணும். அவர்கள் மூலமாக அந்த ஆசீர்வாதம் உலகம் எங்கும் போக வேண்டும். அதான் தேவனுடைய விருப்பம். சோ இது இரண்டாவது ரெவலேஷன். இந்த வேதத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது சில வசனங்களை நம்ம படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த வேதம் எப்படிப்பட்டது என்று நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். 7வது வசனத்துல முதல்ல என்ன சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தருடைய வேதம் 19 சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவில்லாதது. ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், குறைவில்லாதது. ஒரு வசனம் இன்னொரு அதுக்கு இணையான ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம படிக்கலாம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிருக்காது. அவருடைய இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இதுல அதாவது இதுல ட்ரையூன் காட், அதாவது திரியேக தேவன் வெளிப்படக்கூடிய ஒரு வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய புஸ்தகம் என்று சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவி. சோ தேவனுடைய காரியம், புஸ்தகம், தேவனுடைய வேதம் நமக்கு கையில வருதுன்னு சொன்னாலே திரியேக தேவன் இணைந்து மனிதனுடைய கரத்துல கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷ புத்தகம். அது எப்படிப்பட்டது பாருங்க, தேடி வாசியுங்கள். அதான் நான் முதல்ல படிச்சோம் பாத்தீங்களா, 2 தீமோத்தேயு 2:15 பகுத்து போதியுங்கள் என்ற அந்த காரியம் எப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய வேதத்தை தேடி பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பண்ணால்தான் தேவனுடைய அந்த தெளிவான ஒரு சித்தத்தை நாம் காண முடியும். இதுல பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். சோ இப்ப இது இந்த ஸ்பெஷல் ரெவலேஷன் ரொம்ப ரொம்ப
முக்கியமானது. இது டோட்டலா இந்த ஹேண்ட் ஆஃப் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், அவங்க கரத்துல தான் இருந்தது. காமன் பீப்புளுக்கு கொடுக்கப்படல. காமன் பீப்புளுக்கு வெளிப்பாடு, அதாவது ஜெனரல் ரெவலேஷன், பொதுவான வெளிப்பாடு, அதாவது இந்த உலக படைப்பிலே அவர் தம்மை வெளிப்படுத்தின சத்தமில்லாத, அதாவது இயற்கையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வெளிப்பாடு. ஆனாலும் அவைகள் சாட்சி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பூமியினுடைய ஒரு கடைமுனையிலிருந்து இன்னொரு கடைமுனை வரைக்கும் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை அவர்கள் உற்று பார்த்தார்கள் என்று சொன்னால் தேவனை அறிந்து கொள்வார்கள். அதான் தேவன் ரோமர்ல 1 சொல்றார், தேவனை அவர்கள் அறிந்தும் என்று சொல்லுகிறார். சோ அறியக்கூடிய தன்மையை தேவன் அந்த நேச்சுரல் ரெவலேஷன்ல வச்சிருக்கிறார், அந்த ஜெனரல் ரெவலேஷன்ல வச்சிருக்கிறார். இந்த ஸ்பெஷல் ரெவலேஷன் ரொம்ப மிக முக்கியமானது. இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் கொஞ்சம் பாருங்க. பிரசங்கி 12:11. ஞானிகளின் வாக்கியங்கள் காற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணைகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நான் சொன்னோம் பாத்தீங்களா, இப்போ இந்த புத்தகம் பல 1000 வருஷங்களா தொகுக்கப்பட்ட புத்தகம், பல ஆத்தர்னால, அதாவது பல பேர் அதுல எழுதின புத்தகம் அப்படின்றத பத்தி நான் முதல்ல உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேர் பேசினாலும், எவ்வளவு காலங்கள் கடந்து வந்தாலும் அவைகள் எல்லாம் ஒரே மேய்ப்பனால் கொடுக்கப்பட்டது. அவர்தான். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? அப்போ வேதம் என்பது நமக்கு ஒரு ஆச்சரியம் தானே. இவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்கப்பா, ஆனா எல்லாம் ஒரே காரியத்தை சொல்லக்கூடியதாகவே அமைந்திருக்கு இல்லையா? காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேதுருல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்களேன். பேதுரு 2 பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19, 20, 21 இந்த 3 வசனங்களும் நமக்கு ரொம்ப அற்புதமான வசனங்கள். எல்லாத்தையும் குறிச்சிங்க. ஆனா அதுல 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் விசேஷமா நம்ம படிச்சு பார்ப்போம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த வசனத்தோட நம்ம இந்த பிரசங்கியினுடைய புத்தகத்துல அவைகள் ஒரே மேய்ப்பனால் கொடுக்கப்பட்டது. அதே போல ஏசாயாவுல படிச்சது போல ஒரே ஆவியினால் அதை எழுதப்பட்டது, இணைக்கப்பட்டது என்று பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது பாத்தீங்களா நமக்கு இந்த வேதம். வேதம் என்பதே ஒரு பெரிய பொக்கிஷம். அது மிக அதிசயங்கள் நிறைந்த ஒரு புத்தகம். அதை ரொம்ப ஊன கண்களினாலே அதை காண முடியாது. அதற்கு நீண்ட தியான நேரம் வேண்டும். அதனாலதான் என்னுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னார் ஆண்டவர். அந்த தியானம் என்பது ஒரு டீப் ஸ்டடி. நம்ம உள்ளத்திற்குள்ளாக அது ஆழமாக போய் போய் தேவனுடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடு, நம்முடைய உள்ளான கண்களை திறக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு, குறைவில்லாதது. சங்கீதம் 19 தான் சொல்லப்பட்டது. கர்த்தருடைய வேதம் குறைவில்லாதது. அதை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார், அதை தேவன் கொடுத்திருக்கிறார், அதை குமாரனாகிய தேவன் அதை நமக்கு தந்திருக்கிறார். திரியேக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு
பொக்கிஷம் வேதம். 18ஆம் சங்கீதம் பாருங்க. 18வது சங்கீதத்துல 30வது வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் உடம்பிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வசனம் உடம்பிடப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நமக்கு தேவன் தரும் பொழுது அப்படியே ஏதோ ஒரு சாதாரணமா கொடுத்த மாதிரி இல்ல, அது புடமிடப்பட்டது. பன்னெண்டாம் அதிகாரத்துல சங்கீதம் 12:6 என்ன சொல்லியிருக்கு பாருங்க கொஞ்சம். கர்த்தருடைய மண் குகையில் 7 தரம் உருக்கி உடம்பிடப்பட்ட இடிக்குப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. ஏழு தரம் உருக்கி போட. சோ எவ்வளவு பெரிய ஒரு விசேஷமானது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த ரெவலேஷன் வந்து தேவன் இப்ப கொடுத்த ரெவலேஷன் வெளிப்பாட்டுல இந்த 2 மிக முக்கியமானது. சரித்திரத்திலேயே ஒன்று இயற்கையாய் நேச்சுரலாக ஜெனரலாக காமனாக கொடுக்கப்பட்ட இயற்கை வடிவத்துல படைப்பின் வடிவத்துல கொடுக்கப்பட்ட தேவனுடைய வெளிப்பாடு. தேவன் தம்மை அதிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் தன்னுடைய நேச்சரை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த இதுல வேதத்துல ரொம்ப விசேஷமா வெளிப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப பர்சனலா வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் அந்த வேதம் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வேதம் எப்படி கொடுக்கப்பட்டது? கொஞ்சம் சில காரியங்கள்ல நம்ம ஒரு இனிஷியல் இது நம்ம படிச்சோம்னா கொஞ்சம் நல்லது. எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஒன்று பாருங்க, உபாகமம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். உபாகமம் 9:10. தேவன் தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்த அந்த கற்பலகை தான் பேஸ் ஃபார் மற்ற எல்லா புத்தகங்களும் எழுதப்படுறதுக்கு. நியாயப்பிரமாண புத்தகம் எழுதப்படுவதற்கு எல்லாமே ஆதாரம் அதுதான். அது மட்டும் இல்லாம அதன் பிற்பாடு தேவன் உடன்படிக்கையை குறித்த நிறைய காரியங்களை குறித்து மோசையோட பேசுறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமும் கூட. அது மட்டுமல்லாமல் புதிய ஏற்பாட்டுல நம்ம தேவனுடைய விரல் என்று நாம் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டுல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுதப்பட்ட கற்பலகையில எழுதப்பட்ட விரலுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல விபச்சார ஸ்திரியை பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அப்போ எழுதப்பட்டதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுதப்பட்ட அந்த விரல், அதன் பிற்பாடு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம், இவையெல்லாம் அதே மோசையின் புத்தகம்தான். பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து அந்த விபச்சார பொண்ணை வந்து குற்றப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் விரலினால் எழுதினார் என்று எழுதி தரையில் அவர் எழுதினார். இட்ஸ் நாட் அதாவது கல்லுல எழுதுனது கிடையாது, தன்னுடைய விரலினால் அவர் எழுதுறார். அவர் விரலினால் எழுதும் பொழுது அதுல ரொம்ப ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. ஓல்ட் டெஸ்டமென்ட் ரிவீல்ஸ் தி லா. லான்னு சொன்னாலே ஜட்ஜ்மெண்ட் தான், அங்க கிரேஸுக்கு வழியே கிடையாது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரலினால் எழுதினார் என்று சொல்லும் பொழுது அதுல கிரேஸ் இஸ் ரிவீல்ட். தேவனுடைய வெளிப்பாடு அப்படியே தேவனுடைய வெளிப்பாடு ப்ரோக்ரெசிவா அப்படியே மாறிக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். சோ அதனால தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது இந்த வேதம். ரொம்ப அற்புதமான ஒரு வேதம். அது மட்டுமல்லாமல் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். யோவான் 6.
எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் போதும். அதாவது ஏசாயா 54 அதிகாரம் 13வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சமாதானம் பெரிதாயிருக்கும். அதாவது கர்த்தர் வேதத்தை கொடுத்தது மட்டுமல்ல, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இட் இஸ் a spoken word. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெவலேஷன், தேவனுடைய வெளிப்பாடு இயற்கையிலே, வேதத்துல. இப்ப கர்த்தருடைய வார்த்தை ரிட்டனா, அதாவது எழுதப்பட்டதாக வந்தது மட்டுமல்ல, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துல, போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் ஸ்போக்கன் வேர்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரிட்டன் வேர்ட், எழுதப்பட்ட வார்த்தை, பேசப்பட்ட அல்லது போதிக்கப்பட்ட வார்த்தை. சோ ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது. தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேர்முகமா இந்த பூமியில அவர் போதித்த காரியம், உங்கள் பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அதாவது கடவுள் தன்னை எந்த அளவுக்கு கொண்டுகிட்டு வராரு பார்க்கணும். முதல்ல நேச்சர்ல அது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குது நேச்சர்ன்றது. அதன் பிற்பாடு வேதம்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் இறங்கி வராரு தேவன். இன்னும் அதை காட்டிலும் ஸ்போக்கன் வரும் பொழுது அவர் பூமியில இறங்கி வந்ததை நமக்கு டோட்டலா காட்டுகிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை என்ன ஆச்சு? மாம்சமாகிவிட்டது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதம் அப்படியே மாம்சமாக இந்த பூமியில வந்துவிட்டது. அப்படியே அந்த வெளிப்பாட்டை கவனிச்சு பார்க்கணும். இதுக்குதான் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, the incarnate word. அதாவது என்ன சொல்லலாம், அந்த தமிழ் வார்த்தை எனக்கு சரியா தெரியல. இன்கார்னேட் சொன்னா தன்னை மாற்றிக்கொண்டு வந்த, அதாவது கடவுள் மனிதனை நேர்முகமாக சந்திக்க முடியாது என்பதற்காக மனிதனை போல மாறி அவனோடு இருந்து அவனுக்கு போதிக்கக்கூடிய ஒரு காரியம். சோ பாருங்க எப்படின்னு கேட்டா, வெளிப்படுத்தின, அதாவது வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுது வானத்தில இயற்கையிலே தம்மை வெளிப்படுத்தினார். அது ரொம்ப டிஸ்டன்ஸ், வானத்தில இருந்து வெளிப்படுத்துவது போல. இரண்டாவது புத்தகம் அவருடைய விரலினால் மலையிலே எழுதப்பட்டது. மலையில தான் எழுதுறாரு ஆண்டவர். ஆனா அதன் பிற்பாடு இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தரையில எழுதுறாரு. போருங்க, வானம், வானத்திலிருந்து மலைக்கு, மலையிலிருந்து பூமிக்கு கடவுள் எந்த அளவுக்கு அப்படியே இறங்கி 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 வருகிறார் என்பதை இந்த வேதத்தின் காரியம் தான் நமக்கு வெளிப்படுது. ரொம்ப அதிசயமான ஒரு காரியம். வேதம் மனிதனாக மாறிவிட்டது. வேதம் கிறிஸ்துவாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அவர் மூலமாக நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் அது. வேதம் என்பது அவ்வளவு ரொம்ப அதிசயமான அற்புதமான ஒரு புத்தகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை காட்டிலும் இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் நல்லா தெரியும். 28ஆம் அதிகாரத்துல சீஷர்களுக்கு அவர் சொல்லி அனுப்பக்கூடிய காரியம் என்ன சொல்றாரு பாருங்க. 28:19-20 ஆகையால் 19-20 வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. சோ ஆண்டவர் நேர்முகமாக பேசின ஒரு வார்த்தை. சோ அப்போ தேவன் நேர்முகமாக பேசின வார்த்தையிலேயே
எவ்வளவு பெரிய காரியம் இருக்கிறது, அத்தாரிட்டி இருக்குது, அதுல அதிகாரம் இருக்கிறது அவருடைய வார்த்தையில. எல்லாரும் ஜனங்களும் சினகாகல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதாவது ஜெபாலயத்துல பேசும்போது, யூதர்களின் ஜெபாலயத்துல பேசும்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் கொடுக்கப்பட்டது, இவ்வளவு அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், ரொம்ப அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 119 89வது வசனம் பாருங்க. சங்கீதம் 119 கர்த்தாவே, உமது வசனம் என்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. சோ இது உயர்ந்த ஒரு நிலையை காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம். தேவன் வானத்திலிருந்து தன் அதிகாரத்தை இந்த பூமியிலே செலுத்தக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? அதுக்கு அடுத்தது 138ஆம் சங்கீதம் 2வது வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க. 138:2 2வது பாகத்துல படிங்க. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். தேவனுடைய வார்த்தையை அவர் மேக்னிஃபை பண்ணி இருக்கிறார். ரொம்ப பெரிய அளவுக்கு அதை உயர்த்தி வைத்திருக்கிறார். எங்கே? வானத்திலே. அது மட்டுமல்ல, அவருடைய அந்த ரிட்டன் வேர்டு அவ்வளவு பவர்ஃபுல்லானது. நிறைய இடங்கள்ல இன்னும் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆண்டவர் ஏசாயாவுல எழுதப்பட்டிருக்கிறது போல, என்னுடைய வார்த்தைய வெறுமையா திரும்பாது, நான் அனுப்பின அந்த காரியத்தை முடித்து விட்டுதான் அது திரும்பும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆத்தரிட்டேட்டிவ், சோ பவர்ஃபுல். அதற்கு எதிர்த்து நிற்க யாராலும் கூடாது. நான் நிறைய காரியங்களை நான் குறிப்பிடல, ஏன்னா அது ரொம்ப பெருசா நம்ம ஸ்டடி போயிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்காக. ஒரு 33ஆம் சங்கீதத்துல 9வது வசனம் நம்ம அடிக்கடிக்கு ஜெபத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சோ ஆத்தரிட்டேட்டிவ். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், குறைவற்றது என்று பார்த்தோம் இல்லையா? அது மட்டுமல்லாமல் இது ஆத்தரிட்டேட்டிவ், அதாவது அத்தாரிட்டி, அதிகாரம் நிறைந்தது. கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல, குறிப்போட எழுதிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றதுக்காக அந்த வசனத்தை நான் சொல்றேன். 4:39 என்ன செய்யறாரு? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாத்தீங்களா? அத்தாரிட்டி ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட். ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்பினார்னா, சொன்னார்னா அதுக்கு மாறு உத்தரவே கிடையாது. சோ இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அத்தாரிட்டி விளங்குது இல்லையா? ஸ்போக்கன் வேர்ட். ஒரு வார்த்தை சொல்லும் போகும். வேதம், கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு இன்னைக்கு வேதம், நம்ம கையில இருக்கிற வேதம். இட் இஸ் கம்ப்ளீட், பெர்ஃபெக்ட். எவ்வளவு அற்புதமான காரியத்தை அவருடைய வார்த்தை செய்கிறது. சில பேர் என்ன பண்றாங்க, நீங்க வாங்க வந்து தொடுங்க அப்படின்றாங்க. அதற்கும் ஆண்டவர் உட்பட்டு போறாரு. ரொம்ப கிருபை நிறைந்த ஆண்டவர். இல்லையா?
ரொம்ப கிருபை நிறைந்த ஆண்டவராக அவர் நமக்கு வெளிப்படுகிறார். இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான் அதாவது ஏசாயா 55:11. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது 10-11 படிக்கலாம், சேர்த்து படிக்கலாம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே பலிக்கும். அது தேவனுடைய வார்த்தை. அதுக்கு மறுத்து பேசக்கூடிய நேச்சரே கிடையாது. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இயற்கையின் மீது தன்னுடைய அதிகாரத்தை அவர் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இயற்கை, அதாவது கடல், கொந்தளிப்பு எல்லாம் அப்படியே சைலண்டா இருக்கு. ஏன்னா என்ன, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூமி மூணுல ஒரு பாகம் தான். நம்ம வசிக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் மூணுல ஒரு பாகம் தான். 2 பாகம் தண்ணி இருக்கு. அப்போ மூணுல ஒரு பாகம்னா மக்கள் ஒரு பாகம், 2 பாகம் தண்ணி. சோ the whole அந்த சமுத்திரம் முழுமையும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய சத்தத்திற்கு அடங்குகிறது. அது மட்டுமல்ல, யோபுல படிக்கும்போது சொல்றாரு, அதுக்கு என்ன பண்ணிருக்கிறாராம், இம்மட்டும் வா, இதுக்கு மேல வராத, அதுக்கு தாப்பால் போட்டு வைத்திருக்கிறார். எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு தேவன் அவர் தன்னுடைய வேதத்துல இதையெல்லாம், இந்த அதிசயங்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் நம்ம பார்க்கணும். அதன் பிற்பாடு நம்ம பார்க்கும்போது, அதாவது கர்த்தருடைய வெளிப்பாடு இப்படி எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இதை காட்டிலும் இன்றைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய புத்தகத்தினுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கிறது என்பதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம். 2 தீமோத்தேயு 3. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்பொருந்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கு. ஓகே, அதாவது இந்த காரியத்துல என்ன பண்ண போதீங்கன்னா, இதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. வேத வாக்கியங்களுக்கு மேலாக ஒரு மனிதனை வழிநடத்தக்கூடிய காரியம் என்பது இனி இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னோட தேவன் கனவுல பேசினாரு. ஆண்டவர் கனவுல வழி நடத்துறது கிடையாது இப்போ. ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு போன காரியம். ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதுக்கு அடுத்த தீமோத்தேயுக்கு அடுத்த தீத்துக்கு அடுத்த புத்தகம் பாருங்க. பூர்வ காலங்களில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலம் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்கள் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். அதாவது இந்த வசனத்தினுடைய அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, பூர்வ காலங்கள் அப்படின்னும் போது பழைய காலங்கள்ல தேவன் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதுல ஒண்ணு கனவுல சொல்றது. நம்ம ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்களுக்கெல்லாம் உலகத்தால யாராலையும், அதாவது மந்திரவாதிகள், ஞானிகள்,
ஆஸ்ட்ராலஜி படிச்சவங்க யாராலையும் கண்டுகொள்ள முடியாத ஒரு வெளிப்பாட்டை தேவன் அந்த நேபுகாத் நேச்சாருக்கு தராரு. அத ஒரு மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதை தேவன் தானியேல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்த அதை அவன் உடைச்சு சொல்றான். சோ இப்படி தேவன் ஆதி காலங்கள்ல பங்கு பங்காக வகை வகையாக பேசினார். அதுக்கு அடுத்தது தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் பேசினார். வேதத்தின் வழியாக எழுதி கொடுத்து பேசினார். கனவுகளின் மூலமாக பேசினார். நிறைய பேருக்கு கனவுலதான். இப்ப ஒரு முறை சவுல் ராஜா அவங்க ராஜாவாகிறதுக்கு முன்பாக அவங்க அப்பா சொல்றாரு, கழுத காணாத போயிடுச்சுப்பா, நம்ம தேடி கொடுப்பான். சோ அத போகும்போது உடனடியா சாமுவேலுக்கு தேவன் கனவுல பேசுறாரு, ஒருத்தன் கழுதியை தேடிக்கிட்டு வரான், அவன் தான் ராஜாவாக போறான். சோ ஆண்டவர் வித்தியாசமாக அந்த நாட்களிலே பங்கு பங்காக வகை வகையாக ஒவ்வொரு விதமாக பேசினார். பேசிக்கிட்டே வந்தாரு. அதாவது மோசே மூலமா பேசினாரு, தீர்க்கதரிசிகள் மூலமா பேசினாரு, கனவின் மூலமாக பேசினாரு. இவை எல்லாவற்றையும் பேசிக்கொண்டு வந்து விட்டு கடைசியாக யார் மூலமா பேசினாரு? குமாரன் மூலமா பேசியிருக்கிறார். திருவுளம் பற்றினார் அப்படின்ற அந்த வார்த்தைய எல்லாரும் நல்லா தெளிவா எழுதிக்கீங்க. பேசினார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். குமாரன் மூலமாய் பேசினார். சோ குமாரன் மூலமாய் பேசிட்ட பிறகு இதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா, இதுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் வெளிப்பாடு ஏதாவது கிடைக்குமா? இதுக்கு மேல எனக்கு ஒரு கனவு வந்தாதான் எனக்கு நான் நம்ப முடியுமா? அல்லது இதுக்கு மேல ஏதாவது ஒரு தரிசனம் கிடைச்சாதான் நான் வாழ்க்கையை நடத்துவேன்னு சொல்ல முடியுமா? ஐயோ, கடவுளே வந்துட்டாரியா, நேர்முகமா சொல்லிட்டாரியா, எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இனி உனக்கு எந்த இதுக்கு மேல ஒரு ரெவலேஷன், இதுக்கு மேல ஒரு வெளிப்பாடு கிடையவே கிடையாது. இதுக்கு மேல ஒரு வெளிப்பாடு அவன் நம்பினான்னு சொன்னா அது பிசாசி மூலமாகத்தான் வர முடியும், தேவன் மூலமா வர முடியும். ஏன்னா தேவன் தன்னுடைய குமாரனிலே பேசிட்டார். தன் குமாரன் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு தன் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலர்களுக்கு, அதை தாண்டி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, யாக்கோபுக்கு, இவர்கள் எல்லாருக்கும் பேசி வெளிப்படுத்த எல்லாவற்றையும் பேசிவிட்டார். சோ அப்ப நம்ம இந்த 2 தீமோத்தேயு 3:15-16 படிக்கும்போது கம்ப்ளீட்டா ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக, நீதிமானாக, குற்றமற்றவனாக நிற்பதற்கு வேதம், தேவன் பேசின வேதம், தேவன் போதித்த வேதம் எல்லாம் நமக்கு போதுமானது. நாம பார்க்கும் இன்னொரு இதுல பார்க்கும்போது சில வசனங்களை பார்க்கலாம். யோவான் 6:68 வசனம். யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அதாவது தேவன் சொன்ன வசனங்கள் நித்திய ஜீவ வசனங்கள். அப்படியே 63வது வசனத்தை கொஞ்சம் படிப்போம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது உதவாது. நான் உங்களுக்கு வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகள் ஆவியுள்ளதாயும் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12 வசனம். எபிரேயர் 4:12 நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம். அது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. சோ இதை விட என்ன இருக்குது நமக்கு? கர்த்தருடைய வேதம் எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க. ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, ஆவியினால் நிரம்பின ஒரு வார்த்தை,
ஆண்டவருடைய வார்த்தை. அதான். சோ இப்போ இதெல்லாம் நமக்கு நம்மை சீர்படுத்துவதற்கும் நம்மை நீதியுள்ளவர்களாக மாற்றுவதற்கும் உத்தமனவர்களாக மாற்றுவதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. சோ இன்னும் இந்த பர்பஸ் ஆஃப் தேவன் நமக்கு வேதத்தை தந்த நோக்கத்தை குறித்து இன்னும் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 10:11. இந்த வசனத்துல பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அனுபவங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு பேசிக்கிட்டே வந்துட்டு கடைசியா அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது. சோ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பு உள்ளதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் நமக்கு செய்யக்கூடியதா. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்ன எழுதியிருக்குது? தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. முன்பு எழுதப்பட்டவைகள். சோ ஆண்டவர் வேதம் என்பது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மனிதனை வெளிப்படுத்தக்கூடியது ஒரு புத்தகம் என்பதை எந்த அளவுக்கு இதுல வெளிப்படுத்துகிறது நம்ம பார்க்கலாம். சோ ரொம்ப அற்புதமான காரியம். இதுல சேர்க்கவோ குறைக்கவோ தேவை கிடையாது, முடியாது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிக்கிறோம், இதோ கூட ஒரு மனுஷனும் கூட்டவும் கூடாது, குறையவும் கூடாது. 2வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து. இந்த காரியம் நமக்கு எவ்வளவு ஆறுதலாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு ரெண்டு நோக்கம் வேதம் எழுதி நான் முடிக்க போறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. The great purpose. தேவன் வேதத்தை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிவனை பெறவே. அவ்வளவுதான். தேவன் நேச்சர்ல தன்னை வெளிப்படுத்தினது, வேதத்துல வெளிப்படுத்தினது, தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தினது, பேசினது எல்லாமே எங்க கடைசியா முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் தன் குமாரன் மூலமாக.